விருதுநகர் அருகே ராம்கோ சிமெண்ட் ஆலை வளாகத்தில் 200 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்தவர்கள் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கணேஷ் இணைகிறார். கணேஷ், விவரங்கள். நந்தா, விருதுநகர் அருகே RR நகரில் ராம்கோ சிமெண்ட் ஆலை செயல்பட்டு வருகிறது. இங்கு பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மற்றும் அலுவலர்களுக்கான குடியிருப்பு வளாகம் என்பது இதே ஆலைக்குள்ளே இருக்கிறது. இந்த வளாகத்திற்குள் இருக்கக்கூடிய துணை மேலாளரின் வீட்டில்தான் இந்த கொள்ளை சம்பவம் என்பது அரங்கேறி இருக்கிறது. நேற்று முன்தினம் இரவு அவர் வெளியூர் சென்றிருந்த நிலையில் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே இருந்த 80 சவரன் நகை, 50,000 ரூபாய் பணம் மற்றும் வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக மாவட்ட SP பெரஸ்கான் அப்துல்லா தலைமையில் 3 தனிப்படை அமைக்கப்பட்டு அந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தேடி வரக்கூடிய நிலையில் அந்த கொள்ளையர்கள் உள்ளே அந்த ஆலை வளாகத்திற்குள் முகமூடி அணிந்தபடியும் கையில் ஆயுதங்களுடன் வரக்கூடிய அந்த CCTV காட்சி என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த காட்சிகளின் அடிப்படையில் உள்ளே நுழைந்திருக்கக்கூடிய அந்த முகமூடி கொள்ளையர்களை தேடும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். முதல் கட்ட விசாரணையில் அவர்களது அந்த முக உருவத்தை வைத்து பார்க்கும் பொழுது இந்த 4 பேரும் வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை காவல்துறையினர் உறுதி செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே இதற்கு முன்னதாக இந்த பகுதியில் வெளிமாநில கொள்ளையர்கள் கைவரிசை காட்டிய சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த வளாகத்திற்குள் இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகையில் தான் நேற்று முன்தினம் ஆளுநர் ரவி இங்கு தங்கியிருந்தார். அந்த நாள் இரவில் தான் இந்த கொள்ளை சம்பவமும் அரங்கேறியிருக்கிறது. எனவே இந்த சம்பவம் என்பது விருதுநகர் மாவட்டத்தில் மிகவும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சம்பவமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் காவல்துறையினரும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த முகமூடி அணிந்து வரக்கூடிய 4 பேரை தீவிரமாக தேடி வருகிறார்கள். நன்றி கணேஷ், விரிவான விவரங்களுக்கு.